வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்ற சத்தம் கேட்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சந்திரசேகர் ஜோசப் விஜய் அப்படின்ற சத்தம் கேட்க போகுது. டிவிக்கே ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காங்க. எல்லாரும் விஜயையும் டிவிக்கேவையும் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டோம் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க எங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க, அப்படி கிடையாது நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள் முதல்ல விஜய் அவர்களுக்கும், வருங்கால முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும், டிவிகேவுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மக்களுடைய தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிறோம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. இப்பொழுதும் டிவிகேவுடைய அரசியல்ல, விஜயோடைய அரசியல்ல நமக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம பிறகு பேசுவோம். அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம அதை பேசுவோம். அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம அதெல்லாம் பேசுவோம். ஆனா இன்று அவங்க நிகழ்த்திருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்றது ரொம்ப எனக்கெல்லாம் காலையில இருந்து பெரிய அதிர்ச்சி. அதுல இருந்து நான் என்னால மீளவே முடியல. என்ன விஜய் சிஎம் ஆயிட்டாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு பெரிய அதிர்ச்சி. நான் ஒரு சீட்டு வின் பண்ணுவாரு, பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு, இதுல ஏதாவது ஒரு சீட்டு விஜய் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒரு 15% வரைக்கும் அவங்க ஓட் ஷேர் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒரு சீட்டு ஒரு 15% ஓட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்திருக்க நிலவரப்படி 108 சீட்டு கிட்ட அவங்க வந்துட்டாங்க. 108 சீட் அப்படின்றத அவங்க எட்டிட்டாங்க. பெரிய மாற்றம். 35% ஓட்டுக்கு மேல போயிட்டாங்க. எல்லாருடைய கணிப்பையும் பொய்யாக்கி இருக்காங்க. பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். இவங்க வேணானா இவங்க, இவங்க வேணானா இவங்க அப்படின்ற மாதிரிதான் மக்கள் வாக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. எம்ஜிஆர் அதை மாத்தினாரு. அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு 77ல எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறாரு. அதே போல ஒரு 50 வருஷம் கழிச்சு 2026ல விஜய் அவர்கள் அதை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. புது போர்ஸா தமிழ்நாட்டுல டிவிக்கு உருவெடுத்திருக்கு. ஆனா இதுவரை அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. 118 அப்படின்ற நம்பர் வேணும். அந்த 118 அப்படின்றது அவங்களுக்கு வரல. 108 தான் வந்திருக்கு. சோ இன்னும் சில கட்சிகளுடைய ஆதரவானது தேவைப்படும். அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் அல்லது டிஎம்கேவோடு கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற சில கட்சிகளோடு ஆதரவானது விஜய்க்கு தேவைப்படும். அது ஃபியூச்சர்ல யாரு எங்க வராங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய வாழ்த்துக்கள். இதுல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம், பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு ரொம்ப டீடைல்டா பேசுவோம். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னும் கரெக்டா இன்னும் வெற்றி அப்படின்ற இடத்துக்கு நோக்கி இன்னும் நகரல. முன்னிலை 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 அப்படின்றதுனால நம்ம ஒரு 6 மணிக்கு பதிவு பண்றோம். ஸோ இந்த சூழல்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதியை பாருங்க. கோயம்புத்தூர் அந்த கொங்கு பெல்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டிவிக்கே கொங்கு பெல்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே போல சென்னையில நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டவுன் சவுத் இந்த மதுரை அதுல இருந்து அப்படியே அந்த பக்கம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களால இந்த வன்னியர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், ஸோ இந்த பகுதியில பெரிய பர்ஃபார்மன்ஸை டிவிகேவால கொடுக்க முடியல அப்படின்றத பார்க்கணும். குறிப்பா அவங்க சென்னையில வெற்றி பெற்றது, சென்னையை ஸ்வீப் பண்ணிருக்காங்க. 2 தொகுதி, சென்னையில மொத்தம் 16 தொகுதி, 2 தொகுதியை தவிர்த்து, சேப்பாக்கம், துறைமுகம் 2 தொகுதியை தவிர்த்து மொத்தம் 14 தொகுதியில அடிச்சு தூக்கி இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயங்க. யார் அந்த கேண்டிடேட்னே நமக்கு தெரியாது. யார் அவரு, என்ன ஏது அப்படின்னு மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. சோ அவரை நிக்க வச்சு அந்த அந்த பகுதியில் அவர் செல்வாக்கு உண்டு. சோ ஆனா மற்ற யாருக்குமே அவர் யாரு என்ன அப்படின்னு தெரியாது. அவரை நிக்க வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் என்னது, என்ன நடந்திருக்கீங்க, என்னடா நடந்திருக்கீங்க அப்படின்றதே பெரிய பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன நடந்திருக்கீங்க, சிஎம் ஆயிட்டாரா விஜய், என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவு உலகத்துலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி, நான் போன் பண்றவங்க எல்லாருக்கும் பெரிய ஷாக் தான். இது விஜய் சிஎம் ஆயிட்டாரா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பெரிய ஷாக்கா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக மீது எவ்வளவு கோவம் இருக்கு பாருங்க. ஒரு 5 வருஷம் தான் திமுக ஆண்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆளவே இல்லை. 11 டு 21 ஆளல, 21 டு 26 5 வருஷம் ஆண்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியை பார்த்த மக்கள்
ஸ்டாலின் உட்பட திமுகவை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காங்க பாருங்க. ஸ்டாலின் உட்பட முக்கியமான பல அமைச்சர்கள் தோத்திருக்காங்க. டிஆர்பி ராஜா, பிடிஆர், அன்பில் மகேஷ், கேஎன்ஆர்லாம் தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப நேரம். அப்புறம் தான் ஜெயிச்சு வந்தாரு. கீதா ஜீவன், முக்கியமான பல அமைச்சர்கள் தோத்திருக்காங்க. ஸ்டாலின் உட்பட முக்கியமான பல அமைச்சர்கள் தோத்திருக்காங்க. திமுக தான் ஸ்வீப் பண்ண போதுன்னாங்க. முக்கியமான பத்திரிகையாளர்கள் 200 220 ஒண்ணுமே கிடையாதுங்க. இனிமே யாருமே கிடையாது, திமுக தான் அப்படின்ற மாதிரியான பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கூட நினைச்சோம் 150க்கு மேல வந்துருவாங்கன்னு நினைச்சோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தூக்கி மக்கள் எடைய போட்டிருக்காங்க. இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டை வச்சு திமுக ஒரு நரேட்டிவா பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கிரவுண்ட் வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத இந்த ரிசல்ட் வந்து காட்டுது. மிக மோசமான ஒரு ஆட்சியை வந்து திமுக கொடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த ரிசல்ட் மூலியமாக உறுதியா இருக்கு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சி கிடையாது, அதன் பிறகுதான் வரீங்க. ஆனா இந்த 5 வருஷத்தை பார்த்த மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஸ்டாலின் தோக்கடிச்சிருக்காங்க, முக்கியமான அமைச்சர்களை தோக்கடிச்சிருக்காங்க. இது என்ன காட்டுது? அந்த அளவுக்கு மிக 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 மோசமான ஒரு கவர்மெண்ட்டை, ஒரு கவர்னன்ஸை 5 வருஷம் ஸ்டாலின் நடத்திருக்காரு அப்படின்றதான் இந்த ரிசல்ட் வந்து காட்டுது. ஆனா எப்படி நரேட்டிவ் இருந்துச்சு நம்ம பார்க்கும்பொழுது, நான் கூட அப்படியே நினைச்சேன், என்னங்க இது ஸ்டாலின்லாம் ஸ்வீப் பண்ணிடுவாரு அப்படின்னு. ஸ்டாலின்லாம் பெரிய ஆளுமை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் நம்பல. ஸ்டாலின் திமுக ஸ்வீப் பண்ணுவாங்க, 150க்கு மேல போவாங்க அப்படின்னு நம்பினேன். ஆனா ஸ்டாலின் பெரிய ஆளுமை எல்லாம் நான் எப்பயுமே நம்பது கிடையாது. ஆனா முக்கியமான ஆட்கள் பெரிய ஆளுமைங்க, அவர் என்னங்க அவர் அப்படி தெரியுமாங்க, இப்படி தெரியுமாங்க அப்படின்னா சொன்னாங்க. ஆனா அவர் தொகுதியிலேயே அவரால் ஜெயிக்க முடியல. கொளத்தூர் தொகுதியிலே தூக்கி போட்டாங்க. சரி சரி கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சோ அந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு கவர்னன்ஸை 5 வருஷம் திமுக கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. முன்னாடி சொன்ன மாதிரி டிவிக்கு எங்கெங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சென்னை சென்னை பெல்ட் அப்படின்னு சொல்ல, இந்த சென்னை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், இந்த செங்கல்பட்டு, இந்த பகுதியில் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் இறங்கி கீழே போனீங்க அப்படின்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, ஸோ இந்த பகுதிகளில் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல டிவிக்கு. சென்னையில நல்லா பண்றாங்க, சென்னை மண்டலத்துல நல்லா பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா விழுப்புரம் பகுதி, அந்த பகுதிகளில் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் டிவிக்கே பண்ணல. அப்படியே கொஞ்சம் இறங்கி அப்படி போனீங்கன்னா திருச்சில இருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. திருச்சி, மதுரையெல்லாம் வந்து ஸ்வீப் பண்றாங்க. ஒரு 2-3 தொகுதியை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் டிவிக்கு அடிச்சு தூக்குறாங்க. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிகள், இந்த பகுதியெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் திருநெல்வேலி தொகுதி வந்து பிடிக்கிறாங்க. அப்புறம் அங்க சில இடங்கள்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர், கொங்கு மண்டலம் இருக்கு இல்லையா, கொங்கு மண்டலத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டிவிக்கு. அங்க அதிமுகவுடைய கோட்டை, பிஜேபியோடைய கோட்டை, 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு டிவிக்கே அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்படியாக பரவலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல அவங்களால அவங்களுடைய ஒரு அழுத்தமான கால் தடத்தை பதிக்க முடியல. குறிப்பா நான் சொன்ன மாதிரி விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இது போன்ற இடங்கள்ல பெருசா டிவிக்கேவால பர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த இடங்கள் தான் அதிமுகவுக்கு நல்ல நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு. அதிமுக இப்பொழுது 3வது இடம். அந்த இடம் மட்டும் கை கொடுக்காம இருந்திருந்தது அப்படின்னா ரொம்ப மோசமான 3வது இடம் அப்படின்ற இடத்துக்கு அதிமுக போய் நின்று இருப்பாங்க. இப்போ ஒரு 55 சீட்டு அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. சோ இந்த இடம் வந்து அதிமுகவுக்கு, அந்த விழுப்புரம் பகுதிகள் வந்து அதிமுகவுக்கு ஒரு கை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லை அப்படின்னா அதிமுக ரொம்ப படுதோல்வியை அடைஞ்சிருப்பாங்க. 11ல அதிமுக ஆட்சிக்கு வராங்க, 16ல திரும்ப ஆட்சிக்கு வராங்க, 21ல எதிர்கட்சியா வராங்க, 26ல எதிர்கட்சியா கூட அதிமுகவால வர முடியல. சோ அதிமுகவுடைய பாலிடிக்ஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப மோசமான நிலையில தான் அதிமுகவுடைய அரசியலானது இருக்கு. எப்படி ஹோல்ட் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்ப மோசமான நிலை தான். காலைல பாக்குற வரைக்கும் அதிமுக எதிர்கட்சியா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ண போற எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது என்டிகே உடைய பர்ஃபார்மன்ஸ். என்டிகே ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. காரைக்குடியில சீமான் அவர்கள் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. பிரபுன்ற டிவிகே வேட்பாளர் தான் அங்க வெற்றி பெற்றிருக்காரு. தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் என்டிகே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்க, கட்சி ரீதியாக அவங்க என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இது ரொம்ப மோசமான காலம் தான் என்டிகேவுக்கு. இதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அதிமுகவுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அவங்களே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.
50 சீட்டு தான், 50 55 50ல இருந்து 55 சீட்டு தான் அவங்க வின் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்க. ஸோ இப்படி ரிசல்ட் ஆனது வந்திருக்கு. திரும்ப நான் சொல்றேன், ரொம்ப பெரிய மாற்றத்தை டிவிக்கே நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஆனா இது மட்டும் போதாது. இவங்க 2 பேரும் சரியில்லை அப்படின்ட்டு தான் டிவிகேவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் வந்தா ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, ஒரு நல்ல கவர்னன்ஸை கொடுப்பாருன்னு நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு உண்மையாக டிவிகே வந்து செயல்படணும். இல்ல இவங்க செயல்பட்ட மாதிரி தான் நாங்களும் செயல்படுவோம், அதே கரப்ஷன் தான், அதே தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஸ்டாலினை தோக்கடிக்க தெரிஞ்ச மக்களுக்கு விஜயை தூக்கி எறிய ரொம்ப நாள் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ ஒரு எலெக்ஷன் போதுமானது. ஸோ அதை கவனத்துல வச்சுக்கிட்டு வெற்றி நம்ம முதல் எலெக்ஷன்லயே நம்ம வெற்றியை பார்த்துட்டோம் அப்படின்ற மமதையில டிவிக்கே செயல்படல. மேபி செயல்பட்டாங்க அப்படின்னா அது சரியா இருக்காது. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாலினை தூக்கி எறிஞ்ச மக்களுக்கு ஸ்டாலினை தோக்கடிச்சாங்க, குளத்தூர்ல ஸ்டாலின் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு விஜய் தோக்கடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இதெல்லாம் கவனத்துல கொண்டு மக்கள் மக்கள் ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க, டிவிக்கு நண்பர்கள் கிட்ட. ஸோ பார்த்து செயல்படுங்க அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. ஸோ நாளைக்கு இன்னும் டீட்டெயில்டா நம்ம என்னெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் 3வது யார் 2வது, என்ன நடந்திருக்கு அப்படின்றத இன்னும் நம்ம முழுமையாக தகவல் வந்த பிறகு பேசுவோம். இந்த வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையில ஆமாம் தான், கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தான். 2 ஏன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. 2 திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இது நம்ம ஒரு தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சோ அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இவங்களை தூக்கி எறிய முடியாதுப்பா, இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க அப்படின்றதுதான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை இப்ப மக்கள் உடைச்சிருப்பாங்க. அவங்க மனதுல இருந்து அந்த மைண்ட் செட்டை உடைச்சு எரிஞ்சிருப்பாங்க. அதன் காரணமாக இந்த வெற்றி ஒரு வகையில வரவேற்க தகுந்த வெற்றி தான். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இல்லாம ஒரு புதிய போர்ஸால தமிழ்நாட்டுல வர முடியும், சிஎம் ஆக முடியும், கூட்டணி வைக்காம ஆக முடியும் அப்படின்றத டிவிக்கே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அது என்டிகே கூட நடக்கலாம், தெரியல. நாளைக்கு ஏதோ ஒரு என்டிகே இல்ல அல்லது ஏதோ ஒரு கட்சிக்கு கூட அது நிகழலாம். அதை மக்கள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு தோல்வி அடைந்த கட்சிகள் களமாடுங்க. சரியில்லை அப்படின்னா மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்றது டிவிகேவுடைய வெற்றி மூலியமாக ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன, எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு அதிர்ச்சியில இருக்கேன், நீங்களும் அதே அதிர்ச்சியில தான் இருக்கீங்களா அப்படின்றதான் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.